சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்ட உடனேயே நிறைய விமர்சனங்கள் வருது. தாவேகா வந்து விரிவா பேசலாம். ஏன்னா கூட்டணிக்கு இது சம்பந்தமா ஒவ்வொரு நொடியும் விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பா விரிவா பேசலாம். ஏன் இதுக்கு முன்னாடி திமுக வந்து எல்லா விஷயத்திலையும் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக எத்தனை சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அப்போ திமுக தான் இதில் அப்போ இருந்த தேசிய மத்திய அரசோட கூட்டணியில் இருந்தாங்களா என்ன? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாம் வந்து இப்போ இங்கே மாநிலத்தில் சிபிசிஐடி விசாரிக்காங்கன்னா அப்போ மாநில அரசோட கூட்டணியா? ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக மதித்து செயல்பட வேண்டும். இந்த 2 வாரங்களே என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். அதை கண்டிப்பாக நாங்கள் பொது வழியில் அதை நாங்கள் கண்டிப்பாக விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் கண்டிப்பாக அந்த 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 ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் பேச முடியும். கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். இது அதுக்கான நீதி வழங்கப்பட்டுள்ளது. இது விரிவாக நம்ம பேசலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாமையே சில பேர் வந்து எங்க பேர்ல வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் தமிழக சிஸ்டம் எப்படி இருக்கு. அது யாரு எப்படி ஃபைல் பண்ணாங்க அதை பத்தி எங்களுக்கு தெரியல. பட் இன்னைக்கு நிறைய அதுக்கான வீடியோஸ் ஒரு சில பேர் பேசி வந்திருக்கு. ஸோ இது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், கரூரில் ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். ஒரு கேஸ் அதனால தான் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் திரும்பவும் மறு விசாரணைக்கு வந்திருக்கிறது. பிறல் சாட்சி ஒரு 50 பேரையே பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்கே இருக்கிற 4 பேரை மிரட்டி மாற்றி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இதை நான் வந்து விரிவாக பேச வேண்டியதில்லை. கண்டிப்பாக சில நாட்களில் இதை பற்றி விரிவாக நம்ம பேசுவோம். பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட யாராவது அணுகுனாங்களா? எங்களை மிரட்டுறாங்க அந்த மாதிரி யாராவது அணுகுனாங்களா? இதை பற்றி இது வரைக்கும் அந்த மாதிரியான மூலத்தை நாங்கள் வைக்கல. ஒருவேளை எங்கள் நிர்வாகிகள் யார்கிட்டயா பேசியிருக்காங்கன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் எங்களுடைய முழு கவனமும் இதில் இருந்தது. கண்டிப்பாக அப்படி யாரும் மிரட்டினாலும் அது உண்மை ஒரு நாள் வெளியே வரும். ரொம்ப நாள்லாம் இதெல்லாம் தள்ளி போட முடியாது. கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. அதிமுக பொதுக்கூட்டங்களுக்கு தாவேகா கொடிகள் அதிகம் வருது. இல்லை, நம்ம விரிவாக பேசலாம். ஒரு சில நாட்களில் பேசலாம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.